ஏங்க எங்கள் வீட்டுக்காரரு வெளியூர் வேலைக்கு போயிருக்காரு. போனவர் இன்னைக்கு வீட்டில் இருந்து வாராது வருங்க. வர்றப்ப சொன்னார், வானு நம்ம வீட்டில் வடை சுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாடு. கடையில் 2 வடையை எடுத்து பாரு அப்படித்தேன் வியாபாரத்துக்கு வரையில் ஒரு நாளைக்கு பார்த்துக்குங்க. அது வியாபாரத்தில் விற்றும் போயிட்டு அதையும் திங்க முடியாது. சரி வியாபாரத்துக்கு இருக்கட்டுமேனு ஐயம்மா நடக்கிட்டு வந்துடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் சுட்டு பார்த்துக்குங்க. கடையில் சுடுறதுனால இங்கே சுடுறதே இல்லை. அதனால நான் 2-3 நாள் ஆச்சு வெளியூர் போய். இப்போ வரவர் சொன்னார், ஏம்மா வர்றேன், நீ நம்ம வீட்டில் உளுந்த வடை சுட்டு அந்த தேங்காய் சட்னி வைப்போ பார்த்தியா, அதே மாதிரி வச்சு வை, நான் சாப்பிடணும்னு எனக்கு ஆசைண்டாரு. சரி வாங்க, உங்களுக்கு இல்லாத நான் செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்ச வடையை காட்டுறேன். இந்த வத்தியில் உளுந்த வடை அப்படியே நல்லா தெரியுது. அப்பு உளுந்த வடை இது நிழலாக தெரியுது. என்கிட்ட கொடுப்பு உளுந்த வடை அப்படியே பார்த்துக்குங்க. இது எனக்கு பிடிக்குமுங்க. சால்னா மாதிரி ஒரு இந்த 100 கிராம் கோழிக்கறி எடுத்து அப்படியே கொஞ்சமாக வச்சுருக்கேன் தொக்கு மாதிரி. அப்புறம் பார்த்துக்குங்க இந்த தேங்காய் சட்னி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஊற்றி இந்த வடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு. என்ன மனுஷன் உழைக்கிற மனுஷனுக்கு இது செஞ்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உளுந்த வடை இருந்தால் சுட 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 முறுன்னு இருக்குது. நல்லா பஞ்சுண்டு நல்லா இருக்கா. அப்படியே பார்த்துக்கங்க. என்னங்க நம்ம புருஷனுக்கு பாசம் அன்பு எதில் இருக்குது, அவர் நம்ம பொண்டாட்டிகிட்ட கேட்டால் செஞ்சு வைக்கேன் அப்படின்னு நினைக்கிற நினப்புலையும் நம்ம புருஷன் வர்ற கேட்டுட்டாரு அப்படின்னு என்ன வேலை இருந்தாலும் விட்டு அவருக்காக செய்கிறதுலேருந்தே பாசமும் அன்பும் நிறைஞ்சிருக்கு. அப்படித்தான் என் புருஷன் வெளியில் ஒரு 4 வடையை வாங்கி சட்னியை வச்சு தின்ற முடியாதா, ஆசை தரம் திங்க முடியாதுல்ல. நம்ம வீட்டில் சுட்டா அது ஒரு மாதிரியா இருக்கும்ல, ஒரு பாசமும் இருக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். அந்த சந்தோஷத்தை கேட்குறாரு. சுட்டு ரெடியாக வச்சுருக்கேன். வந்துட்டாருங்கிட்ட வரட்டும், வந்தவொடனே சாப்பிடட்டும். என்னங்க பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இப்படித்தான் முடியுமா, இப்படித்தான் குடும்பம் நடத்தி குடும்பத்தை குதூகலமாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு நினைப்பேன். இதில் தான் இருக்குது சந்தோஷம்னு நினைப்பேன். புருஷன் எது கேட்குறாரோ செஞ்சு கொடுக்க, பிள்ளை எது கேட்குதோ அதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்க, இதில் தான் இருக்குதுன்னு நினைப்பேன். கடையில் அங்கிட்டு விலைக்கு வாங்கி திங்கிறதுல சந்தோஷம் இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம குடும்பமாக நம்மளுக்குள்ள இருக்கிற பாசங்களை பரிமாறுறது இப்படித்தான். முனிமாவோட குணநலமும் முனிமா குடும்பம் நடத்துறது தான் முடிஞ்சுதான் லைக் பண்ணுங்க. எனக்கு இதை வரட்டும். மணியா சப்பு பாரு போயிட்டு பாரு.